இஸ்ரேல் காசாவுக்கு இடையான ஒரு போர் கிட்டத்தட்ட 65,000 மக்கள் இறந்திருக்காங்க. யூதர்கள் நம்ம ஊர் பிராமணர்கள் மாதிரி சொந்த ஊர் இல்லாதவங்க போகிற இடத்துல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திடுவாங்க. குடும்ப ஸ்தலமாக இஸ்ரேலை மாற்றினாங்க. இவங்களை பாலத்தீனன்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் அங்கே கொண்டு போய் வச்சாங்க. நமக்கு சொந்தமான பூமியை கிறிஸ்தவர்களும் யூதர்களும் பிடிச்சிட்டாங்கிறது ஆரம்பித்த சண்டை தான் இன்னைக்கு இப்போ இந்த இரண்டு நாட்டுடைய யுத்தத்தினால பொதுமக்கள் தான் சார் மிகப்பெரிய ஒரு பாதிப்படைகிறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் இந்த இஸ்ரேல் என்ன பதில் சொல்ல போறாங்க? அவங்க அதை பற்றி கவலைப்படலையே. அவங்க என்ன சொல்கிறாங்க, பணை கைதி விடுகின்றாங்க. உன்னுடைய நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறங்கிற பேரில் உன்னுடைய நாட்டு மக்களை நீ இழந்துக்கிட்டு இருக்கேங்கிறத பாலஸ்தீனத்தில் இருக்கிற தீவிரவாதிகளுக்கு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தீவிரவாதிகளை பிடிக்கிறங்கிற முறையில் நீ தீவிரவாத விட கொடூரமான தீவிரவாதியை நீ மாறி இருக்கங்கிறத இஸ்ரேல் உணர்ந்து இந்த போர் உடனடியாக நிறுத்துறதுக்காக ஐநா சபையில் ஒரு பாதுகாப்பு கவுன்சிலிங் மீட்டிங் நடந்தது. அதில் ஒரு நாடு மட்டும் இந்த போர் நிறுத்தக்கூடாது, அது அமெரிக்கா. அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருமே யூதர். பில்கேட்ஸும் யூதர் தான் சொல்றேன். அமெரிக்கா எக்கானமி கொலாப்ஸ் ஆகிடும். இப்போ நான் சமீப காலமாக பார்க்குற ஐக்கிய நாடுகள் என்ன செஞ்சு கிழிச்சுது, எந்த யுத்தத்தை அதை நிறுத்திச்சு, எந்த சமூக நீதி அதை காப்பாற்றுச்சு. அங்கங்கே பாட்டுக்கு அது நடந்துக்கிட்டு ஐக்கிய நாடுகளுக்குன்னு ஒரு தட்டத்துக்கு சோர் போட்டுருவாங்க. ட்ரம்ப் காசாவை அழிக்கிறது தான் அழிச்சிருங்க, நான் ரீபில்ட் பண்ணிக்கிறேன். மக்களை திருப்பி கொடுப்பீங்களா? கட்டடத்தை கட்டிடலாம். நான் யாரும் எதுக்க முடியாதுங்கிற தைரியத்தில் பேசிக்கிட்டு போறீங்க. அமெரிக்கா அழிஞ்சிக்கிட்டு முதல்ல அதை ரீபில்ட் பண்ண பாருங்க. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். இஸ்ரேல் காசாவுக்கு இடையான ஒரு போர் மீண்டும் தொடங்கியிருக்கு. அதே மாதிரி இந்த போர்ல கிட்டத்தட்ட 65,000 மேற்பட்ட மக்கள் இறந்திருக்காங்க. இந்த போரை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இரண்டாம் உலக யுத்தத்திலிருந்து அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இன்னைக்கு அந்த இடம் ஒரு அமைதி இல்லாத இடமாவே மாறி. அதுக்கு என்ன காரணம்னா, யூதர்கள் நம்ம ஊர் பிராமணர்கள் மாதிரி சொந்த ஊர் இல்லாதவங்க. அதை நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. நீங்கள் ஒரு வரலாற்றை பார்த்தீங்கன்னாக்கா, உலகில் முதலில் தோன்றிய மதம்னு எடுத்துக்கிட்டா யூத மதமாக தான் சொல்ல முடியும். சமண மதமும் யூத மதமும் தான் முதல்ல தோன்றிய மதங்கள். ரெண்டும் எப்போ ஆரம்பிச்சதுன்னே தெரியாது. ரெண்டுக்கும் பல இதெல்லாம் இருக்குது, ஒற்றுமைகள்லாம் இருக்குது. அந்த யூத மதத்திலிருந்து பிரிஞ்சு வந்தது தான் பல ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற பல மதங்கள். கிறிஸ்தவ மதம் யூத மதத்தினுடைய இன்னொரு பிரிவு தான் கிறிஸ்தவ மதம். ஜீசஸ் யூதர் தான். மோசஸுடைய 10 கட்டளைகள் ஓல்டு டெஸ்டமெண்ட்டுங்கிறாங்க, பழைய ஏற்பாடுங்கிறாங்க. அதையே சற்று மாற்றி கொடுத்தது தான் புதிய ஏற்பாடுங்கிறது பைபிள். அதையே கொஞ்சம் மாற்றி கொடுத்தது தான் குரான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர்கள்லாம் கூட ஒரே இருக்கும். மோசஸ் இஸ்லாமில் மூசா, ஜீசஸ் இஸ்லாமில் ஈசா, ஜானி, ஆப்ரஹாம் இப்ராஹிம், டேவிட் தாவூத், எல்லாம் பேர்கள் எல்லாமே ஒன்று தான். ஒரே ஏரியாவில் அந்த 3 பேரும் ஒரே இடத்துல உருவானவங்க. யூத மதத்தை ஏற்றுக்கிட்டு கிறிஸ்தவ மதம் வந்தது, கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கிட்டு இஸ்லாம் வந்தது. ஒன்று சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ஒன்று தான். கருத்துக்களில் ஒன்றும் மாறுபாடே கிடையாது. வித்தியாசமான கருத்துக்களை சொன்னவங்கன்னு எடுத்துக்கிட்டாக்க, சமண மதமும் அதுக்கு பின்னாடி தோன்றிய பௌத்த மதம் தான் கொஞ்சம் வித்தியாசமான கருத்துக்களை சொன்னது. இன்னும் சொல்லப்போனால் பௌத்த மதம் தான் நாத்திகத்தை கொண்ட மதம். மற்றவங்களாம் கடவுள்னு ஒருத்தர் இருக்காங்க. பௌத்த மதத்தை தான் கடவுளே கிடையாதுன்னாங்க. அது ஏறத்தாழ சமண மதம் அதை தான் நீ தான் கடவுள்னுச்சு. இது மாதிரி இருக்குது. அப்போ என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கே மோசஸ் தலைமையில் இருந்தவர்கள் ரமீசஸ், மோசஸுடைய சகோதரனாக கருதப்பட்ட ரமீசஸ், மோசஸ் கதையும் கர்ணங்கதையும் ஒரே மாதிரி இருக்கும். அப்பம் பேர் தெரியாமல் பிள்ளையை பெற்றுடுறா. மோசஸுடைய அம்மா ஆற்றுல விட்டுறா. அரச குடும்பம் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கூடையில் அந்த குழந்தை வருது. அதை எடுத்துகிட்டு போய் அவங்க வளர்த்துறாங்க. அதுக்கு பிறகு அந்த அரச குடும்பத்துக்கு இளவரசன் பிறகு அவனுக்கு ரமீசஸ் போயிருவாங்க, இவனுக்கு மோசஸ்ன்னு வைக்கிறாங்க. 2 பேரும் அண்ணன் தம்பியாக வளர்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு மோசத்துக்கு தெரிந்து தான் இந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை, இந்த மாதிரி வந்தவன், அவன் தனியாக வெளியே போகிறான். அவனுடைய வளர்ச்சி ரமீசஸுக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தில் வர்ற இளவரசர்களுக்கு வர்ற தகராறு வருது. மோசஸை நாடு கடத்துகிறான். நாடு கடத்தும் போது யூதர்கள் அத்தனை பேர் எகிப்து நாட்டை விட்டு அப்படியே வெளியே போகிறாங்க.
கிருஷ்ணன் பிறந்த போது யமுனை நதி ரெண்டாக பிறந்து துவாரகாவில் இருந்து குஜராத்துக்கு பிருந்தாவனத்துக்கு வர்றாரு. யமுனா நதி ரெண்டாக பிளந்து அது வழியாக அங்கே வர்றாரு. அதே மாதிரி தான் மோசஸுக்கு நைல் நதி ரெண்டாக பிளந்து வழியை விடுது எகிப்துக்கு போகிறார். இது மாதிரி கதைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த யூத வம்சத்தில் இருக்கிற அத்தனை கதைகளும் வந்து ஆரியர்கள் குழந்தைங்க அங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருக்குது. அன்னைக்கு போன யூதர்களுக்கு ஒரு நாடே இல்லை. இவங்க பல ஐரோப்பா முழுவதிலும் பரவுனாங்க. ஆனால் சக்தி வாய்ந்தவர்கள் புத்திசாலியானவங்க போகிற இடத்துலலாம் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திடுவாங்க. அதுதான் அவங்க பண்ண பெரிய இது. இந்த ஆதிக்கத்தை வந்து ஹிட்லர் காலத்தில் முதலாம் உலக யுத்தத்தில் யூத இனத்துக்கு எதிரான போராட்டம் அது இல்லை, அந்த போர் இல்லை. இரண்டாவது உலக யுத்தம் வந்து யூதர்களை ஒழிக்கிறதுக்காகவே ஹிட்லர் கொண்டு வந்த போர். ஹிட்லர் என்ன சொன்னார்? ஜெர்மனி நாட்டினுடைய பொருளாதாரம் பூராவையும் அவங்க கையில் வச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள், ஜெர்மானியருடைய கருத்துக்கள்னு எல்லாம் பத்திரிகைகள் வர்றது பூரா ஜெர்மனியில் குடியிருக்கிற யூதர்களுடைய கருத்துக்கள் தான் வருது, ஜெர்மன் மக்களுடைய கருத்துக்கள் வருது. ஆக இவங்க வந்து நுழையிற ஊரில் உக்காந்துட்டு நமக்கு மேலே உக்காந்துட்டு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏறத்தாழ திராவிட இயக்கங்களை தான் சொல்லிச்சு. நம்ம தலையில் ஏறி உட்காந்துட்டு இந்த பிராமணர்கள் ஆடுறாங்க, பார்ப்பனர்கள் ஆடுறாங்க, அதை ஒழிக்கணுங்கிறது தான் நீதி கட்சி எல்லாம் ஆரம்பித்தது. அதுக்கு தான் ஆரம்பித்தாங்க. ஏறத்தாழ அதே தான். அப்போ வந்து ஹிட்லருடைய ரெண்டாவது உலகத்துக்கு பிறகு யூதர்கள் வந்து அனாதைகளாக மாட்டிக்கிட்ட போது அமெரிக்கா வந்து அவங்களுக்காக ஒரு இடத்த இஸ்லாமியர்களுடைய பிரதேசமான இஸ்ரேலை உருவாக்கி அவங்கள வந்து யூதர்களை வந்து அங்கே குடி வச்சது. அதை வந்து இஸ்லாமியர்களை ஏற்றுக்கலை. அதில் ஏன் அந்த இடத்த தேர்ந்தெடுத்தாங்கன்னா, இஸ்ரேலில் தான் ஜீசஸ் பிறந்த ஜெருசலேம் இருக்குது. அதனால் அந்த ஜெருசலேம் ஜீசஸ் பிறந்த ஜெருசலேத்தில் அவங்க யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அதை புனித ஸ்தலமாக வந்து இஸ்ரேலை மாற்றினாங்க. இவங்களை வந்து பாலத்தீனன்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் அங்கே கொண்டு போய் வச்சாங்க. அன்னைக்கு அந்த நம்முடைய இடத்த, நமக்கு சொந்தமான பூமியை வந்து கிறிஸ்தவர்களும் யூதர்களும் பிடிச்சிட்டாங்கங்கிறது ஆரம்பித்த சண்டை தான் இன்றைக்கு வரல நடக்குது. இன்றைக்கு வரல தான் பல்வேறு காரணங்கள் அது மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி சில சமயங்களில் வந்து ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் இஸ்லாமியர்கள் இந்த சண்டை ஆரம்பித்த போது எப்போ ஆரம்பிச்சதுன்னா, கிங் ரிச்சர்டுன்னு ஒரு ராஜா, இங்கிலாந்து ராஜா இருந்தான். அவன் தான் குரூசேடு வார்னு ஆரம்பித்தான். முஸ்லீம்கள் பெருசாக பரவ ஆரம்பிச்சிட்டாங்க. மத்திய ஆசியா முழுக்க இஸ்லாமியர்கள். பார்த்திங்கன்னா அஜர்பைஜான், துர்கிஸ்தான், தாஷ்கண்ட், உக்ரைன், இது மாதிரி எல்லாமே முஸ்லீம் நாடுகளாக போயிடுச்சு. மத்திய ஆசியா பூராவுமே முஸ்லீம் நாடுகளாக மாறிடுச்சு. இதை தடுக்கிறதுக்காக தான் கிங் ரிச்சர்டு குரூசேடு வார்னு ஆரம்பிச்சுக்கணும். அவன் படம் எடுத்துக்கிட்டு வந்து இஸ்லாமியர்களை கட்டுப்படுத்திக்கிட்டு வந்து துருக்கி வர்றான். துருக்கியோட அவன் நின்றுறான். துருக்கியோட நின்றதுக்கு பிறகு அன்னைக்கு இருந்த இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த பயங்கரமான மன்னன் அட்டில்லா, அவன் வந்து இந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டே வர்றான். இஸ்லாமிய நாடுகளாக மாற்றிக்கிட்டே வர்றான். போப்போ வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு சமாதான ஒப்பந்தத்தில் ரோமில் பேசுகிறார். நான் ஒரு நதியில் நடுமதியில் 2 பேர் தனியாக பேசுகிறாங்க. என்ன பேசுனாங்கன்னு இன்றைக்கி ஒன்றும் தெரியாது. அதுக்கு பிறகு அட்டில்லா வந்து படை இருக்கிறத நிறுத்திட்டு அமைதியாக போயிடுறான். அதுக்கப்புறம் தான் கிறிஸ்டியானிட்டி தப்பிக்குது. இல்லாட்டி இன்றைக்கி உலகம் முழுவதும் முஸ்லீமாக மாறிடும். அந்த அளவுக்கு போயிடுச்சு. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த போராட்டம் இன்றைக்கி வரல நடக்குது. ஒரு சமயத்தில் இவங்க அப்பா 2 எடுக்கிறாங்க, ஒரு சமயத்தில் அவங்க அப்பா 2 எடுக்கிறாங்க. நடுமதியில் கொஞ்சம் இஸ்ரேல் ஈரானிட்ட மோதி அடி வந்துச்சு. சமீபத்தில் நடந்த போரில் வந்து ஈரான் தண்ணி காட்டிடுச்சு அவங்க. இன்றைக்கி ஈரான் பக்கம் அவங்க போகிறது இருந்தாலும் அந்த பழி வாங்கிறதுக்கு காசா மேலே இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தீவிரவாத தாக்குதல்லாம் பாலஸ்தீனர்கள் தான் ஆரம்பித்தாங்கங்கிற மாதிரி அவங்க பரப்பி விட்டாங்க. இந்த போர்னால வந்து மக்களுடைய வாழ்வாதாரங்களே மொத்தமாக வந்து அழிஞ்சிருச்சு சார். அங்கே மக்களுக்கு இப்போ தண்ணி இல்லை, அதே மாதிரி ஃபியூவல் இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை, பிரசவம் பார்க்குறது கூட ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லாத ஒரு நிலைமை வந்து இப்போ ஆயிருக்கு. உண்மையிலே வந்து அமாஸ் வீரர்கள் அந்த கூட்டத்தில் இருக்காங்களா? அதை ஒழிக்கிறதுக்காக தான் அதனுடைய வேலை தான் இது. அந்த தீவிரவாதத்துக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறதுக்காக தான் அவங்கள அடிக்கிறாங்க. ஆனால் அவங்களும் விடமாட்டேங்கிறாங்க. இதே நம்ம நாட்டுக்கு நடந்திருந்தால் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இந்த பகல்காம் தாக்குதல் மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமாக போயிருந்ததுன்னா, பாகிஸ்தான் பயங்கரமாக உள்ளே இறங்கியிருந்ததுன்னா, ட்ரம்ப் வந்து தடுத்து நிறுத்தாமல் இருந்திருந்தாக்கா இன்றைக்கி நம்ம அதே மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். நல்ல காலம் தப்பிச்சோம். ட்ரம்ப்புக்கு நன்றி சொல்லணும். இல்லாட்டி போனால் காசா நிலவு தான் டெல்லிக்கெல்லாம் வந்துருக்கும்.
இந்த யுத்தத்துக்கு வந்து 1940ஆம் வருஷத்தில் ஆரம்பித்த தகராறு இன்றைக்கி வந்து போயிட்டு இருக்கு. அது இப்போதைக்கு அது முடியுமானாக்கா அந்த மத தீவிரவாதத்தை ஒழிச்சால் ஒழிய, இந்த மத தீவிரவாதிகளை அழிச்சால் ஒழிய இதுக்கு தீர்வு காண முடியாது. இந்த போர் வந்து உடனடியா நிறுத்துறதுக்காக வந்து ஐநா சபையில ஒரு பாதுகாப்பு கவுன்சிலிங் மீட்டிங் நடந்தது. அதாவது யுனைட்டட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் வந்து ஒண்ணு நடந்தது. அதுல கிட்டத்தட்ட 16 முக்கியமான 16 நாட்டுடைய தலைவர்கள் வந்து பங்கேற்றாங்க. அதுல இந்த போர வந்து உடனடியா நிறுத்த சொல்லி 15 நாடுகள் வந்து ஓட்டளிச்சாங்க. அதுல ஒரு நாடு மட்டும் இந்த போர் வந்து நிறுத்தக்கூடாது. இந்த முடிவை இப்ப எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாடு மட்டும் ஓட்டளிச்சிருக்கு. அது வந்து அமெரிக்கா. இப்ப அமெரிக்காக்கு இந்த போரை ஏன் நிறுத்தக்கூடாது? அவங்களுக்கு இந்த போர் மூலமா என்ன கிடைக்க போகுது? என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருமே வந்து யூதர்கள். யூதர்களை அவங்க பகைச்சிக்க முடியாது. அமெரிக்கா எக்கானமி கொலாப்ஸ் ஆகிடும். அதனால தான் அமெரிக்கா வேறு வழி இல்லை, அவங்க சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான இது பூராமே யூதர்கள் கையில் தான் இருக்குது. கேள்விப்பட்ட அளவில் பில்கேட்ஸும் யூதர் தான் சொல்கிறாங்க. அதனால் யூதர்கள் கையில் தான் அமெரிக்கன் எக்கானமி இருக்குது. அதனால் யூதர்களை அவங்க பகைச்சிக்கவே முடியாது. அதனால தான் ஹிட்லருக்கு எதிர்ப்பாக நடந்த போரில் வந்து அமெரிக்கா பாதிக்கப்படலை. அவங்க ஏன் வந்து சேர்ந்தாங்கன்னா யூதர்களை அழிக்கிறதுக்கு பார்க்கும்போது அமெரிக்க பொருளாதாரம் மாட்ட ஆரம்பிச்சிது. அதனால தான் பிரிட்டனோடவும் ஃப்ரான்ஸோடவும் அமெரிக்கா சேர்ந்ததுக்கு காரணம் அமெரிக்க பொருளாதாரம் ஹிட்லருடைய உலக யுத்தத்தினால அவங்களும் அடிபட ஆரம்பித்தாங்க. அதனால் அமெரிக்க பொருளாதாரம் வந்து அவங்க கையில் இருக்கிறதுனால தான் வேறு யார் இது வீட்டோ பவரை கொடுத்து அதை ரத்து பண்ணாங்க. வீட்டோங்கிற பவரை எடுக்கணும்னு நான் அந்த அப்போ தான் சொல்லிட்டு இருக்கேன். 3 நாடுகளுக்கு தான் இருக்குது. ஜெர்மன், அமெரிக்கா, இங்கிலாந்து 3 நாடு தான். இவங்க தான் வீட்டோ பவரை யூஸ் பண்ண முடியும். அதை பயன்படுத்தி தான் மற்ற நாடுகள்லாம் அவங்க மிரட்டி வச்சுக்கிட்டு இருக்க காரணம் இது தான். அதான் வீட்டோ பவரை எடுக்கணுன்றாங்க. அதை எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியலன்னாக்கா, ஐக்கிய நாடுகள் சபை இருக்கிறது வந்து அமெரிக்காவில் இருக்குது. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுல பெரும்பகுதி வந்து அமெரிக்கா தான் கொடுக்குது. அதனால் சம்பளம் வாங்குற நாட்டுக்கு அவங்களால எதிர்த்து பேச முடியல. அதனால தான் ஐக்கிய நாடுகளுடைய எந்த திட்டம் போட்டாலும் அமெரிக்கா எடுத்துக்கிட்டு அவங்களால எதுவுமே செய்ய முடியறதில்லை. அதனால தான் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு இடத்துல ஐக்கிய நாடுகளை கொண்டு வந்து சேர்த்தவங்க. ஆனால் இப்போ நான் சமீப காலமாக பார்க்குறேன், ஐக்கிய நாடுகள் என்ன செஞ்சு கிழிக்குது? எந்த யுத்தத்தை அதை நிறுத்திச்சு? எந்த சமூக நீதி அதை காப்பாற்றுச்சு? ஒன்றுமே அதை அங்கங்கே பாட்டுக்கு அது நடந்துக்கிட்டு ஐக்கிய நாடுகளுக்குன்னு ஒரு தண்டத்துக்கு சோறு போட்டு உட்காந்துக்கிட்டு வேறு ஒன்றும் இல்லை. சில தலைவர்கள் அங்கே போய் பேசிட்டு நான் பெரிய ஆளாயிட்டேன்னு காட்டிக்கிறத தவிர ஐக்கிய நாடுகள் சாதித்தது என்ன ஆகுறது ஒன்றுமே புரியலை. இப்போ ட்ரம்ப்போட உதவியோட தான் இந்த ஒரு யுத்தம் வந்து நடந்துட்டு இருக்கா. அப்போ அமெரிக்காவிலேருந்து இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதங்களும் மிசைல்ஸும் வந்து கொடுக்கப்படுது. சொல்லாதீங்க, அமெரிக்காவினுடைய உதவின்னு சொல்லுங்கள். யார் அமெரிக்க ஜனாதிபதியாக வந்தாலும் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ஒரு காலத்தில் ரஷ்யா வந்து இஸ்ரேலை எதிர்த்துக்கிட்டு சில வேலையெல்லாம் பண்ணிச்சு. அப்புறம் அவங்களே ஒரு தவறான ஒரு முடிவு எகிப்துக்கு எகென்ஸ்டாக போனாங்க. முஸ்லீம்களே ரஷ்யாவை எதுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் தான் ரஷ்யா அடங்கிடுச்சு. இன்றைக்கி ரஷ்யா சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கு அப்புறம் ரஷ்யாவுடைய பல்லெல்லாம் பிடுங்கப்பட்டுடுச்சு. அதுக்கு சக்தியே இல்லை. நம்மளை விட மோசமான பொருளாதார நிலையில் இருக்கிற நாடு அது. சோவியத் யூனியனாக இருந்தபோது ஒரு வல்லரசு. இன்றைக்கி ஒன்றுமே இல்லை அது. அதனால தான் அவங்களால எதையும் செய்ய முடியல. இல்லாட்டி அமெரிக்கா வீட்டை கொடுக்கும்போது ரஷ்யாவும் அந்த சோவியத் யூனியன் வந்து ஏற்று நின்றுச்சு ஒரு காலத்தில். இன்றைக்கி சோவியத் யூனியன் பல்பிடுக்கப்பட்டதாக போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கி ரஷ்யா தான் ஏகபோக இதாக இருக்குது. சொன்னதை கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஆளாக இருக்குது. ஆனால் காசாவில் நடக்கிறத நம்ம வந்து ஆதரிக்க முடியாது. மக்கள் கொல்லப்படுகிறார்கள். அவன் இஸ்ரேல் என்ன சொல்லுது, அந்த பணைய கைதிகளை விடுங்கிறது. இவங்க விட மாட்டேங்கிறாங்க. அந்த தீவிரவாதத்துக்கு எதிர்ப்பாக நடக்கிறதுல இவங்க ஒரு தீவிரவாதத்தை உருவாக்குறாங்க. தீவிரவாதத்துக்கு எதிர்ப்பாக ஒரு தீவிரவாதம் நடக்குது. எது நியாயம் நம்மளால் சொல்ல முடியல. காசா மக்களை நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. இந்த பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அடுத்தது வந்து இந்த வாரம் வந்து ஒரு ஜெனரல் மீட்டிங் வந்து அமெரிக்கா நியூயார்க்கில் வந்து நடக்க இருக்கு. அந்த மீட்டிங்கில் கிட்டத்தட்ட 140 நாடுகளுடைய தலைவர்கள் வந்து பங்கேற்க இருக்காங்க. முக்கியமாக வந்து பலஸ்தீனுடைய பிரசிடென்ட் அப்பாஸ் அவர்களும் வந்து பங்கேற்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. நிறைய நாட்டு தலைவர்களும் வந்து பலஸ்தீன் அவர்கள் வந்து வரணும், அப்பாஸ் அவர்கள் வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. ஆனால் அவருடைய அந்த ஒரு விசா வந்து அமெரிக்கா வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. எதனால் ரத்து பண்ணீங்க அப்படின்னா, அவரால் வந்து அமெரிக்காவில் த்ரிட்டன் இருக்குது, அவரால் வந்து அமெரிக்காவுக்கு பாதிப்பு இருக்குது, அமெரிக்காவை பற்றி தவறுதலாக நிறைய விஷயங்கள் அவர் வந்து வெளியே பேசுகிறாரு
அதனால நாங்கள் அவருடைய விசா வந்து ரத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து இந்த தரப்புல பதில் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதுக்கு அமெரிக்காவில் அந்த மீட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிட்டு வேறு நாட்டில் வச்சுட்டு வேண்டியதானே. என்ன பெரிய கஷ்டம் அது? 140 நாடுகளும் வேறு நாட்டில் போய் சந்திக்க வேண்டியதானே. ட்ரம்ப் அமெரிக்காவுக்குள்ளே தானே வர முடியாது. மற்ற நாடுகளுக்கு போகிறத ஒரு நாள் எப்படி தடுக்க முடியும்? இடத்த மாற்றி வைக்க வேண்டியதானே. இது ஒரு சாக்கா? இதை ஒரு காரணமாக காட்டி இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ண பார்க்குறேங்கன்னு அர்த்தம். ஆக அந்த 140 நாடு நேர்மையாக இருக்குல்லன்னு அர்த்தம். ஒரு ஷோ காட்ட பார்க்குறாங்க. அமெரிக்கா விசா கொடுக்கலன்னா உன் நாட்டில் வைக்கலன்னு வேறு இடத்துல மீட்டிங் வச்சுட்டு போக வேண்டியது முடிஞ்சு போச்சு இல்லை. என்ன பெரிய கஷ்டம்? இந்த ஊருக்கு போகிறது பேர் அந்த ஊருக்கு போகிறோம், அவ்வளோதான். இல்லை, பலஸ்தீன் பிரசிடென்ட் வந்து பேசக்கூடாது அப்படின்றதுக்காக அமெரிக்கா இந்த ஒரு விஷயம் அதான் தன்னை வந்து வல்லரசாக காட்டிக்க பார்க்குது. இன்னைக்கு அமெரிக்காவும் ஏறத்தாழ இப்போ பொருளாதாரத்தில் விழுந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் ட்ரம்ப் வந்து எல்லாத்தையும் ஊரை விட்டு துரத்துறாரு. சொந்த நாடே மாட்டிக்கிட்டு முழிக்குது. அமெரிக்கா பிச்சை எடுக்கிற நாளாக போயிட்டு இருக்குது. ஏன்னா தொழில் வளம் இல்லை, பொருளாதார நெருக்கடி அவங்களுக்கு. வெளியூர்லேருந்து வர்றவங்களெல்லாம் வெளியே துரத்திக்கிட்டு இருக்கான் அந்த ஆள். விளைவுகளுக்கு கூடி சீக்கிரம் ட்ரம்ப்பால் நடக்கக்கூடிய சேதங்கள் வந்து மோடியால் நாட்டுக்கு ஏற்பட்ட சேதத்தோடு பெருசாக இருக்கும். அதை பின்னாடி புரிஞ்சுக்க போகிறாங்க அவங்க. ஏன்னா அவர் அமெரிக்கா மோடியின் பேர் அவருக்கு ஒரு வழி பண்ணிட்டு தான் விடுவார். இப்போ இந்த 2 நாட்டுடைய யுத்தத்தினால வந்து பொதுமக்கள் தான் சார் மிகப்பெரிய ஒரு பாதிப்படைகிறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் வந்து இந்த இஸ்ரேல் வந்து என்ன பதில் சொல்ல போகிறாங்க? அவங்க அதை பற்றி கவலைப்படலையே. அவங்க என்ன சொல்கிறாங்க, பணை கைதி விடுங்கன்றாங்க. தீவிரவாதிகள் தான் அதை கேட்கணும். உன்னுடைய நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறங்கிற பேரில் உன்னுடைய நாட்டு மக்களை நீ இழந்துக்கிட்டு இருக்கேங்கிறத அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற தீவிரவாதிகளுக்கு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அப்பாவி மக்களை தீவிரவாதிகளை பிடிக்கிறங்கிற முறையில் நீ வந்து தீவிரவாத விட கொடூரமான தீவிரவாதியை நீ மாறி இருக்கங்கிறத வந்து இஸ்ரேல் உணர்ந்துக்கணும். இஸ்ரேல் நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. தீவிரவாதத்தை தடுக்கிறதுக்கு ஒரு தீவிரவாதம் பதிலாக முடியாது. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, வயலன்ஸ் பிகெட்ஸ் வயலன்ஸ். வன்முறைக்கு தான் வித்துடும். கத்தி எடுத்து ஒருத்தனை கொண்டுபிட்டு போகிறீங்கன்னாக்கா அவன் செத்து போயிடுவான். அவன் வாரிசு சும்மா இருக்க மாட்டான். அவன் கத்தி எடுத்துகிட்டு உங்களை கொண்டுவான். அது பரம்பரையாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு பதிலாக பேசி தீர்த்துக்கலாம். அதெல்லாம் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இஸ்ரேல் செய்கிறத வந்து நியாயப்படுத்த முடியாது. அதே சமயத்தில் ஹமாஸ் தீவிரவாதிகளை நாம் வந்து ஏற்றுக்க முடியாது.